குரு பக்தி. குரு கிருஷ்ண பகவான் பரமாத்மா பாகவதத்தில் ஏகாத ஸ்கந்தத்தில் உத்தவருக்கு கேட்குற மறுபடியும் சொல்கிறார். நம்மளுடைய கர்ம பந்தத்தை அந்த கர்ம பந்தத்துக்கு நீக்கிறதுக்கு ஒரு குரு வேணும். ஒரு பூஜை பண்ணினா அது கர்ம பந்தமாகத்தான் அந்த புராணங்களும் அந்த தெய்வீகங்களும் நம்மளுடைய பரிகாரங்களும் அந்த பூஜை செய்யும்போது நம்ம மனசில் உள்ள விகாரங்கள் ஸ்பிரிச்சுவல் நமக்கு தெய்வீகமான ஒரு பிரசாதம். நம்மளோட எல்லாமே கிருஷ்ணமயங்கிறது வருது. இதில் 3 விதமாக ஏகாந்த ஸ்கந்தத்தில் குருவை பற்றியும் நம்மளுடைய கர்ம பந்தத்தை பற்றியும் சொல்கிறார். ஒரு குருட்டேந்து வைதீகம் கேட்டால் வேதங்கள் அடங்கின மந்திரத்தோடியுள்ள ஜப விகாரங்கள், பூஜாவிருதிகள், ஹோமங்கள். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். குருட்டேந்து பண்ணுற தாந்திரீகமான நம்மளுடைய பூஜை. தாந்திரிகங்கிறது என்னது? முத்திரைகளை வச்சு பூஜை பண்ணுறது தாந்திரிகம். அப்போது தெய்வீகமான மந்திரங்களை வச்சு வேதத்தை வச்சு பண்ணுறது மந்திர பூஜை. தாந்திரிகங்கிறது முத்திரையை வச்சு பண்ணுற 3வது பாகப்பட்ட பூஜை தாந்திரீகமும் மந்திரங்களும் சேர்ந்த பூஜை. அப்போது ஒரு குருவால் நம்மளுக்கு இந்த பூஜை, அதோடைய பூஜை பண்ணுற விதிகள், நம்மளுடைய பரிகாரங்கள், இதெல்லாம் வச்சு நம்ம பகவான்கிட்ட போய் சேருறோம். பூஜை பண்ணுறது கர்ம பந்தத்தை தீர்க்கறதுக்கு மட்டும் இல்லை. பூஜைங்கிறது அது ஒரு வழிபாடு இல்லை, அது கொடுப்பனை இருந்தால் தான் அந்த பூஜை பண்ண முடியும். ஒரு லௌகீக சம்ஸ்காரத்திலேருந்து ஆத்மீக சம்ஸ்காரத்துக்கு கொண்டு வரத்துக்கு கண்டிப்பாக குரு வேணும். சரீர சுத்தி இருந்தால் தான் மானசீகமாக நம்மளுடைய மனசும் சுத்தம் வரும். இதத்தனையும் பண்ணி பூஜா விதியும் போது சூரியன், சந்திரன், நவகிரகங்கள், திக்பாலர்கள், கணபதி இப்படி பூஜா விதி பண்ணி அப்படி பண்ணுற ஒரு விதியை பற்றி உத்தவருக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். உத்தவர்கிட்ட, எப்படி நீ பகவான்கிட்ட அடைய போகிறாய் கேட்டால், பூஜாவிருதி பிரகாரம் ஆவாகனங்கிறது இருக்குது. அந்த ஆவாகனத்தில் பலவித மந்திர தந்திர தாந்திரீகத்தோடு ஆவாகனம். காயத்ரி மந்திரம், ஓங்கார மந்திரம், நம்மளுடைய பிராணாயாமத்தில் இருக்கிற மந்திரங்கள், அந்த ஆத்ம சுத்திட்ட சரீரமாகவும் நம்மளுடைய ஆத்ம சுத்தியே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர அந்த பூஜைக்கு நம்ம ஆவாகிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் பகவானை ஆவாகிக்கிறது. பூஜா விதி அது யார் பண்ணுவோம்? குரு. அங்கே ஆவாகனம் வருது, அபிஷேகம் வருது, அலங்காரங்கள் வருது. இப்படியாக பல விதியில் பல பூஜைக்கு பல விதிகள் இருக்குது. பகவான் ஆவாகனம், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், அந்த விதி பிரகாரம் உள்ள பூஜைகள். அதுக்கப்புறம் நம்ம அந்த தெய்வத்துக்கிட்டக்க சங்கல்பங்கள் அத்தனையும் முடிஞ்சு பிரார்த்தனை, ஜபம், அதுக்கு வேணுங்கிற எந்தெந்த சங்கல்பத்துக்கு ஏற்ற பூஜைகள், பலவித மந்திரங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட ஆத்மாவுடைய சுத்திகரணத்துக்காக
பல என்ன சங்கல்பத்துக்கு எந்த தெய்வம் வேணுமோ அத்தனை தெய்வங்களுடைய அனுகிரகத்துக்கோசரம் வேதம் தெரிஞ்ச மந்திரத்தோடு கூடின ஓமங்களுக்கு நம்மளுடைய ஆத்ம சுத்தி இருக்குது. நம்மளுடைய ஆத்மாவிற்கு எத்தனை அழுக்கும் போகிறதுக்கு கற்பூரம், ஓமங்கள், மந்திரங்கள், தாந்திரிகங்கள் இத்தனையும் எங்கேருந்தோ கிடைக்கும். நமக்கு ஒரு பகவான் இல்லை, பலவிதமான பகவான் இருக்கார். அத்தனை பேரையும் ஆவாகனம் பண்ணி அந்த பூஜாவிரதி முடிஞ்சு நமக்கு பூர்ணமாக நம்மளுடைய அந்த கர்ம வித்தியை எங்கேருந்து கிடைக்கும்? ஒரு குருட்டேந்து கிடைக்கும். கிருஷ்ண பரமாத்மாவே உத்தவருக்கு சொல்லியிருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், அது மட்டும் இல்லை, நடுவில் இதெல்லாம் ஒரு பகவானுடைய செயல். கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக சிலவரை பண்ண வைப்பர். சிலவர் பண்ணாமல் போகும்போது அந்த கர்மா அது பெரிய கர்மாவாகவே மாறிட்டு போகும். ஸோ குரு இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே அடைய முடியாது. பூஜை செய்யும்போது முதல்ல சுத்திகரணம், அப்புறம் ஆவாகனம், அங்கே தானம், அலங்காரம், மந்திர தாந்திரம் ஆன விதிகள், ஹோம ஜபங்கள், கடைசியாக காட்டுறது கற்பூரம், நெய்வேத்தியம். இதெல்லாம் ஒரு குருட்டேந்து கற்றுண்டு படிப்படியாக ஆத்ம தத்துவத்தை அறிஞ்சுக்கும்படி வாசுதேவ கிருஷ்ணரே உத்தவருக்கு சொல்லியிருக்கார். குருங்கிறதுடைய தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓம் குருப்யோ நமஹா. குருவே சர்வலோகானாம்.